சார் என் கதையை சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சார் ப்ளீஸ். சின்ன வயசுல சாதாரண மெக்கானிக்கா கார்மெண்ட்ஸ் தொழில் மூலமா தன்னோட வாழ்க்கையை தொடங்கின அந்த பையன் மனசுல எக்கச்சக்க கனவுகள் கொட்டி கிடந்துச்சு. தூக்கத்தை தொலைக்கிற அந்த கனவுகளை நோக்கி ஓடுன அந்த பையனோட பாதை மிகவும் கடினமா இருந்துச்சு. மிடில் கிளாஸ் குடும்பங்கிறதாலும் பணபலம் இல்லாததாலும் அவர் நினைச்சது எதையும் அப்ப செய்ய முடியல. திடீர்னு திரைப்படத்துல நடிக்க கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தி அடுத்தடுத்து படங்கள்ல நடிச்சு லட்சக்கணக்கான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி திரைத்துறையின் சிகரம் தொட்டார் அவர். அதுல கிடைச்ச வருமானத்துல தன்னை மெருகேற்றி என்னவெல்லாம் வாழ்க்கையில சாதிக்கணும்னு சின்ன வயசுல நினைச்சாரோ அதையெல்லாம் இப்போ ஒவ்வொன்னா நிறைவேற்றிட்டு வர்றாரு. ஏரோ மாடலிங், ஏர் பைலட், கன் ஷூட்டிங், பைக் ரேஸ், வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர் அகாடமி, கார் ரேசர், ரேசிங் டீம்னு தான் நினைச்சதையெல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றாரு. உழைக்கிற வயசுல உழைச்சு இப்ப 50 வயசுக்கு மேல தன்னோட ஒவ்வொரு இலக்குகளை அடைஞ்சிட்டு இருக்காரு. வாழ்க்கை அவருக்கு அவ்வளவு எளிதா இல்ல. நிறைய தோல்விகளாலும் துரோகத்தாலும் பாதிக்கப்பட்டார். அதுல அவருக்கு ஏற்பட்ட தழும்புகள் ஏராளம். அவர்தான் அஜித் குமார். இவ்வளவு தோல்விகளையும் வெற்றிகளையும் பார்த்து அஜித் இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? வெற்றிங்கிறது வெறிகொண்ட குதிரை மாதிரி. யார் வேணுமானாலும் அது மேல ஏறி உட்காரலாம். ஆனா அதை அடக்க தெரியலைன்னா அது உங்களை தூக்கி எறிஞ்சிடும்.